السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவின் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அவன் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கும் நிஅமத்துக்களில் அல்லாஹ்வின் மூலம் அவனுக்கு வழங்கப்படக்கூடிய அருட்பாக்கியங்களில் மிகப்பெரியது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமாகும். சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய பாக்கியத்திற்கு பிறகு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய இன்னுமொரு முக்கியமான பாக்கியம்தான், இன்னுமொரு முக்கியமான நிஅமத்து தான் ஒரு நல்ல நண்பர் ஒருவர் கிடைக்கப் பெறுவது. ஒரு மனிதனுக்கு நல்ல சாலிஹான ஒரு நண்பர் கிடைத்து விடுவாரானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் மிக பெரும் பாக்கியம் பெற்றவராக அவர் இருப்பார். இதனால்தான் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் ஒரு நல்ல நண்பனாகும். நிச்சயமாக யாரேனும் ஒருவர் நல்ல நண்பர் ஒருவரை பெற்றுக்கொண்டால் அவரை விடாது, அவரை பற்றி பிடித்து கொள்ளட்டும் என்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லவர்களோடு அமர்ந்திருக்குமாறும் நல்லவர்களை தோழமை கொள்ளுமாறும் அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் எங்களுக்கு பணித்திருக்கின்றான். குர்ஆனுடைய வசனம் ஒன்றில் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல் அஷிய்யி யுரீதூன வஜ்ஹா, யார் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்திப்பவர்களாக இருப்பார்களோ, நபியே அத்தகையவர்களோடு நீர் பொறுமையோடு இருந்து கொள்வீராக, அவர்களோடு நீர் வீற்றிருப்பீராக என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கே உபதேசம் செய்திருக்கின்றான். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை எதிர்பார்த்தவராக அவரை விட்டும் உமது கண்களை நீர் திருப்பிவிட வேண்டாம். வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபஅ ஹவா, யார் தனது நப்பாசையை பின்பற்றி எமது நினைவிலிருந்து தன் உள்ளத்தை அவன் ஒதுக்கி கொண்டானோ அத்தகையவனை நீர் பின்பற்றி செல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எமக்கு இருக்கும் நண்பர்களில் நாளை மறுமையில் எமக்கு பயன் தரப்போபவர்கள் யாரென்றால், இந்த உலகத்தில் யார் நல்லவர்களாக இறை அச்சமுள்ள நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் மறுமையில் எங்களுக்கு பயன் தருவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நண்பர்களாக இருப்பவர்கள் மறுமையில் பகைவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் மறுமையில் பகைவர்களாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், ஆனால் இறையச்சம் உள்ளவர்களை தவிர என்று இறையச்சம் உள்ளவர்களை விதிவிலக்காக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல நண்பன் அவனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகள் மூலமாக எங்களுக்கு விளக்கி இருக்கின்றார்கள். நல்ல நண்பர் உமக்கு பயனளிப்பவராக இருப்பார், இம்மை மறுமை ஈருலக பாக்கியங்களுக்காகவும் உமக்கு பயன் பெறுபவராக இருப்பார், உமது தொடர்பை பாதுகாப்பவராக இருப்பார். எனவேதான் நல்ல நண்பரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு உபதேசம் சொல்லுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா துசாஹிப் இல்லா மூமினா, ஒரு மூமினான மனிதனைத்தான் நீர் தோழமை கொள்ள வேண்டும். வலா யஅகுலு தஆமக இல்லா தகீ, உனது உணவை
இரையச்சம் உள்ளவரே உண்பவராக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் செய்த இந்த உபதேசத்தை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் ஒரு ஹதீஸில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தனது நண்பன் என்ன வழியில் இருக்கிறானோ அந்த வழியில் செல்பவனாகத்தான் இருப்பான். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரை தோழமை கொள்கிறோம், யாரோடு நண்பனாக இருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கின்றார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்று வெறுமனே வார்த்தையினால் மட்டும் சொல்லிவிடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கு அழகிய ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு அத்தர் வியாபாரியை போன்றவனாவான். இந்த அத்தர் வியாபாரி உமக்கு அன்பளிப்பாகவோ அல்லது நீர் அவரிடம் பணம் கொடுத்து அவருடைய அத்தரை வாங்கினாலும் அல்லது நீர் அவரோடு வாங்காமல் ஒன்றாக இருந்தாலும் அவருடைய நறுமணத்தில் பங்கு உமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சகோதரர்களே, நல்ல நறுமணம் என்பது, நல்ல வாசம் என்பது மனித உள்ளத்தை சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த உதாரணத்தை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு யதார்த்தபூர்வமான உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சேரக்கூடிய நண்பர்கள் அத்தர் வியாபாரியை போன்று உங்களுக்கு நறுமணம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு உண்மையான நண்பனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், ஒரு உண்மையான நண்பனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஹுதுபாவில் இமாம் அவர்கள் அழகாக விளக்கி சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், அவர் உம்மோடு அழகிய முறையில் தோழமை கொள்பவராக இருப்பார், உமது தேவையை பூரணப்படுத்துபவராக இருப்பார். ஏதாவது உம்மிடம் குறையிருந்தால், நீர் ஏதாவது அவருக்கு தவறு செய்துவிட்டால் அதை மன்னித்து விடக்கூடியவராக இருப்பார். குறைகளை காணும் போது அதை நீக்கி விடுபவராகவும் அதை மறைத்து விடுபவராகவும், நன்மையின் பக்கம் நீர் விரைந்தால் உம்மை ஆர்வப்படுத்துபவராகவும் அதற்காக உமக்கு துணை செய்பவராகவும் இருப்பார். தீமையின் பக்கம் நீர் சென்றுவிட்டால் உமக்கு உபதேசம் செய்து அந்த தீமையிலிருந்து உம்மை தடுப்பவராக இருப்பார். மொத்தத்தில் நன்மையை ஏவுவராகவும் தீமையை தடுப்பவராகவும் இருப்பார். நல்ல மார்க்க ஞானத்தை, பயனுள்ள கல்வியை உமக்கு போதிப்பவராக இருப்பார். உண்மையான வார்த்தைகளை சொல்லித் தருபவராக இருப்பார். நல்ல நுட்பமான ஞானங்களை உமக்கு எடுத்துச் சொல்பவராக இருப்பார். உமக்கு உபதேசியாகவும் உமது குறைகளை உமக்கு எடுத்துச் சொல்லி உம்மை திருத்துபவராகவும், உம்மிடம் காணக்கூடிய அந்த குறைகளின் போது நீர் தவறு ஏதும் செய்யும் போது உம்மை தடுத்து விடுவராகவும், இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்தான் உண்மையான நண்பர். ஏதும் தவறுகள் தீமைகளை காணும் போது உமக்கு எச்சரிக்கை செய்து நல்ல வார்த்தைகளை உமக்கு கூறி, நீர் அவரோடு இருந்தாலும் அல்லது தூரத்தில் இருந்தாலும் உமக்கு உபதேசம் செய்பவர். நல்ல காரியங்களை உமக்கு அலங்கரித்து காட்டி தீமையான காரியங்கள் உனக்கு ஆபத்து என்பதை எடுத்துச் சொல்பவராக அந்த நல்ல நண்பரை நீர் காணக்கூடியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லா நிலையிலும் உமக்கு பயனளிப்பவர், ஒருபோதும் உமக்கு ஏமாற்றம் செய்யாதவர். சகோதரர்களே, இப்படித்தான் அந்த அத்தர் வியாபாரியினுடைய நிலைமையை உதாரணத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் உண்மையான நண்பராக இருந்தால் உமக்கு நல்ல அத்தரை, நல்ல நறுமணத்தை தருவார். உண்மையிலே நல்லதை தவிர வேறு எதையும் உமக்கு கொடுப்பவராக இருக்க மாட்டார். நீர் வாங்குபவர், நீர் வாங்காவிட்டாலும் அவரிடம் இருந்து இந்த நறுமணம் உமக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மூத்த மனிதருடைய வரலாற்றில் அவர் தன்னுடைய மரண நேரம் நெருங்கிய போது தன் பிள்ளைகளுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தில் தன் பிள்ளையை பார்த்து, என் அருமை மகனே, நீர் யாரையேனும் தோழமை கொள்வாயானால் நிச்சயமாக உமது ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய, நீர் தவறு செய்கின்ற போது உமக்கு உபதேசம் செய்யக்கூடிய, நீர் நல்ல காரியத்தின் பக்கம் விரைகின்ற போது அதற்காக உமக்கு வழிகாட்டக்கூடிய,
ஏதாவது தீமைகளை நீர் செய்துவிட்டால் உம்மை தடுக்கக்கூடிய, நீர் நல்ல காரியத்தை செய்கின்ற போது அவருக்கு ஏதும் நன்மை செய்துவிட்டால் அதை பாதுகாத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய, தீமையை நீ செய்துவிட்டால் உம்மை மன்னித்து விடக்கூடிய இப்படியான பண்புள்ள ஒரு தோழரைத்தான் நீர் தோழமை கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், 3 காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் இந்த உலக வாழ்க்கையை நான் ஒருபோதும் விரும்பப் போவதில்லை. இந்த உலகத்தில் சொற்பமேனும் வாழுவதை நான் விரும்பப் போவதில்லை. அதில் ஒன்று, சூடான காலத்தில் நோன்பு பிடிக்கும் பாக்கியம் கிடைத்துவிட்டால் அதற்காக நான் வாழ விரும்புகின்றேன். அதே போன்று இரவு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தால் அதற்காக நான் வாழ விரும்புகின்றேன். அதே போன்றுதான் பேசும் வார்த்தைகளை தெளிவாக நல்ல வார்த்தைகளாக தேர்வு செய்து பேசக்கூடிய நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்தால் அவர்களுக்காகவும் நான் வாழ விரும்புகிறேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லௌலல் கியாம் பில் அஸ்ஹாரி வ சுஹ்பத்தில் அஹ்யார், நல்லவர்களை தோழமை கொள்வதும் இரவில் சஹருடைய நேரத்தில் நின்று வணங்குவதும் இப்படியான பாக்கியம் மாத்திரம் எமக்கு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழுவதை நான் தேர்வு செய்ய போவதில்லை என்று கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல நண்பர் உம்மை காணாத போது உம்மை தேடுபவராக இருப்பார். நல்ல அவைகளில் நல்ல சாலிஹான மனிதர்கள் ஒன்று சேரும் இடத்தில் நீர் இல்லாத போது உம்மை தேடக்கூடிய பண்புள்ளவராக அவர் இருப்பார். அய்யூப் அஸ்ஸிக்தியானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல நண்பர் மரணித்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்து விட்டால் ஏதோ என் உடம்பில் ஒரு துண்டு உடைந்து போவதை போன்று நான் உணர்வேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நல்ல நண்பர் என்று உண்மையானவர் யார் என்று சொன்னால் நண்பர்கள் பலர் இருப்பார்கள். ஆனால் உமக்கு சிரமம் வருகின்ற போது, நீர் கஷ்டப்படுகின்ற போது யார் உமக்கு துணை நிற்பாரோ நிச்சயமாக அவர்தான் உண்மையான நண்பராக இருப்பார். சகோதரர்களே, தான் நண்பர் என்று கூறுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையினர் வெறும் வாய் வார்த்தையில் நண்பராக இருப்பவர்தான். உண்மையில் செயல் வடிவத்தில் மனிதனுக்கு சிரமம் ஏற்படும் போது துணை நிற்கும் நண்பர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். எனவே நல்ல தோழர்களை, நல்ல சாலிஹானவர்களை தோழமை கொண்டு எமது வாழ்க்கையை நாம் சிறப்புப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இமாம் அவர்கள் முதல் குத்பாவை முடித்தார்கள். இரண்டாம் குத்பாவிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி இறை அச்சத்தோடு வாழுமாறு உபதேசம் செய்த பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதனுடைய பிரயோசனம் யாது என்பதை நாம் சிந்தித்தால் அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் கூறும் இந்த வார்த்தை எமக்கு அதை புலப்படுத்துகின்றது. அத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, எது நல்லதோ எது நன்மையான காரியமோ இறையச்சத்துக்குரியதோ அவற்றில் நாம் ஆளுக்கால் உபதேசம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா ரகசியம் பரகசியங்களை எல்லாம் அறிந்த ரப்புல் ஆலமீன், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நல்லதற்கு நீங்கள் துணையாக இருங்கள், இறை அச்சத்திற்கு நீங்கள் துணை போபவர்களாக இருங்கள், தீமைக்கும் பகைமைக்கும் நீங்கள் துணை போக வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ளவும், இறை வழிபாட்டில் நாம் முன்னேறி செல்லவும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் ஈமானுடைய அம்சங்களில் நாம் சரியான வழியில் இருப்பதற்கும், எமது தொழில் துறவுகளில் நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கும் உண்மையான நண்பர் எமக்கு துணை புரிபவராக இருப்பார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபி ஔனில் அப்த் மா கானல் அப்து ஃபி ஔனி அஹீ, ஒரு சகோதரர் மற்ற சகோதரருக்கு உதவி செய்பவர்களாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உதவி செய்யும் அந்த நண்பருக்கு உதவி செய்பவனாக இருப்பான். எனவே அல்லாஹ்வின் உதவி நண்பனுக்கு உதவி செய்யும் நண்பனுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு புலப்படுத்துகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் நல்ல நண்பர்களோடு வீற்றிருப்பதனுடைய பரக்கத் எந்த அளவு பெரியது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கும் போது, நல்ல நண்பர்களோடு வீற்றிருப்பதின் மூலமாக அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்படக்கூடிய பாக்கியம்,
அவர்களுக்கு இறைவனால் வழங்கக்கூடிய மன்னிப்பு போன்ற நற்கருமங்களில் நல்ல விஷயங்களில் எமக்கும் பங்கு கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையான ஒரு நல்ல நண்பனுடைய பயன்பாடு இம்மையிலும் மறுமையிலும் எமக்கு ஆறுதல் கூறுபவராக இருப்பார், ஆறுதல் அளிக்கும் பண்பு கொண்டவராக இருப்பார். எனவேதான் அல்லாஹ் அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நாளை மறுமையில் நண்பர்கள் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாக மாறிவிடுவார்கள், இல்லல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களை தவிர என்று சொல்கின்றான். சகோதரர்களே, நல்ல நண்பர், உண்மையான நண்பர் நாம் நல்லா இருக்கும் போதும் நாம் சிரமப்படுகின்ற போதும் எல்லா நிலையிலும் எமக்கு துணை செய்பவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய உதவிக்கு பிறகு அவருடைய உதவி எமது கஷ்டங்களை போக்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். எனவே வாழ்வில் நண்பர்களுக்கு சிரமம் வருகின்ற போது உண்மையான நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய பண்பாடு இது நல்ல நண்பனுடைய அடையாளமாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர் என்பவர் நல்ல வார்த்தைகளை எமக்கு சொல்பவராக இருப்பார். தன்னுடைய அறிவின் மூலமாக, தனது உபதேசத்தின் மூலமாக எமக்கு ஆறுதல் அளிப்பவர்களாக இருப்பார். இதுதான் உண்மையான நல்ல நண்பனுடைய அடையாளமாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல நண்பர்களை நாம் எங்கு காண முடியும்? நாம் அவர்களை அறிவுடைய மார்க்க சபைகளில் பார்க்கலாம், அவர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ்களில் நாம் பார்க்கலாம். எனவே இத்தகைய பண்பாடுகளை கொண்டவர்கள் குர்ஆனை ஹதீஸை கற்று அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள், இவர்கள்தான் உண்மையான நல்ல நண்பர்கள் என்பதை கூறி இமாம் அவர்கள் ஹுத்பாவுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லிம்களுக்காக துஆ செய்து ஹுத்பாவை முடித்தார்கள். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.